ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பொன்னாங்கண்ணி இது கீரை வந்து எப்படி வைக்கலாம்னு பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து 1.5 கிளாஸ்க்கு இந்த 1.5 உலக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, அதே சூட்டில் தண்ணி ஊற்றிடுங்க. பார்த்து ஊற்றுங்க, கையிலலாம் தெரிக்கும். தண்ணி ஊற்றி இப்படி லைட்டாக இந்த வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி இந்த தண்ணி வந்து தூர ஊற்றிடுங்க. இந்த தண்ணியை வந்து தூர ஊற்றிட்டு அடுத்து புதுசாக தண்ணி ஊற்றி இதில் தான் வேக வைக்கணும். வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி அதை வேக வச்சுக்கோங்க. இது வெந்துட்டுருக்கும்போது சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். லேசாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதுதான் பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கந்த பார்த்து அதுக்கப்புறமா நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதில் லைட்டாக பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் மஞ்சள் சீரகம், அதுக்கப்புறமா மிளகுத்தப்பொடி இவ்வளவும் நான் வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பச்சை பொன்னாங்கண்ணி கீரை இந்த பாசிப்பருப்பில் போட்டு வைக்கும்போது அது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அண்ட் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். இந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. கீரையும் வெந்துடுச்சுன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. முதல்லையே கீரை செய்யும்போது உப்பு போடக்கூடாது, அப்புறம் கீரை கடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த உப்பு வந்து போடணும். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகுத்தல் இதெல்லாம் வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் தாளிப்பு செஞ்சு அதில் ஊற்ற போகிறோம். எண்ணெய் சூடானதும் அதில் ஜீரகத்தை போடுங்க. ஜீரகம்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம், பூண்டு, மிளகுத்தல் இதெல்லாம் வந்து போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து அந்த கீரையில் ஊற்றிட்டா போதும். நல்லா வதங்கிடுச்சா, இதை தூக்கி நம்ம வந்து கீரை செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் போட்டுறணும். இது ஊற்றும்போது அப்படி ஒரு மனம் வரும், சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரெசிபி எப்படி இருந்ததுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.